உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானங்க, கனவும் காணாத காட்சி தானங்க, நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானங்க, கனவும் காணாத காட்சி தானங்க. இசப்பா நீங்க தந்த இந்த வாழ்க்கைய என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க, நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க. எங்கெங்கோ தேடி அலைஞ்சேன், அங்கு இங்கு ஓடி ஒளிஞ்சேன், எங்கெங்கோ தேடி அலைஞ்சோம், அங்கும் இங்கும் ஓடி ஒளிஞ்சோம், தேடி வந்தீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க, தூக்கி விட்டீங்க தூக்கி தோளில் வச்சீங்க. என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க, நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க. என்னுடைய தாளந்தும் இல்ல, என்னுடைய திறமையும் இல்ல, என்னுடைய தாளந்தும் இல்ல, என்னுடைய திறமையும் இல்ல, வார்த்தையினால உயிர் வாழுகிறேங்க, உங்க கிருபையினால இங்க பாடுகிறேங்க. என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானுங்க, கனவும் காணாத காட்சி தானங்க,
பார்க்காத வாழ்க்கை தானுங்க. கனவும் காணாத காட்சி தானங்க. ஏசப்பா நீங்க தந்த இந்த வாழ்க்கைய என்ன சொல்லி பாடுவேன்னு தெரியலையே. வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சு பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க. 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 பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எண்ணற்ற பெரிதான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். அனுதினமும் நாம் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த ரிவைவல் நைட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 என்ன செய்ய சொன்னாரு? கதவை திறக்க சொன்னார், உள்ள வரன்னு சொன்னார். இங்க பாருங்க, நம்ம அந்த மாதிரி திறந்து ஆண்டவரை உள்ள விட்ட மாதிரி இப்ப இவர் என்னவா செய்யறாரு? நான் உனக்கு கதவை திறக்கிறேன், நீ எனக்குள்ளவா. நீ என்ன பண்ண? உனக்குள்ள என்ன வர விட்டில. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப நீ எனக்குள்ளவா. அல்லேலூயா. நீ எனக்கு கதவை திறந்த, நான் உனக்கு வானத்தின் கதவுகளை திறக்கிறேன், பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறேன், ஆசீர்வாதங்களின் கதவுகளை திறக்கிறேன், ஊழியத்தின் கதவுகளை திறக்கிறேன், எல்லா அதிசயங்களின் அற்புதங்களின் கதவை திறக்கிறேன்னு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா யோவான் 10:9 தம்முடைய கதவை திறக்கிறார். அல்லேலூயா. நானே வாசல்னாரு. இங்க பாருங்க, நம்மளாவது நம்ம கதவை நம்ம வாழ்க்கையில மூடி வச்சிருந்தோம். ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பார்த்தீங்களா? அவர் கதவை மூடி வைக்கலங்க, அவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் கதவுகள் உங்கள் அனைவருக்கும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. கடவுள் கதவை பூட்டி விட்டார்னு யாரும் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில கதவை ஆண்டவர் பூட்டி வச்சிருக்கிறார்னு யாரும் புலம்பாதீங்க. அந்த வானத்தின் கதவுகள், இயேசு கிறிஸ்துவின் கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் 24 மணி நேரமும் பரலோகத்தின் கதவுகள், இயேசு கிறிஸ்துவின் கதவுகள் உங்களுக்காய் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அது பூட்டப்பட்டு இல்லை. அது பூட்டப்படுகிற ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அன்னைக்கு அது பூட்டப்படும். ஆனால் இப்போ அது திறக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம நேரம், இது நம்ம காலம். எல்லாரும் வந்து அந்த கதவில் உள்ள பிரவேசிக்கணும். பாருங்க, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியா ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எதிலிருந்துங்க ரட்சிக்கப்படுவான்? நரகத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இந்த உலகத்தின், இந்த பிசாசின் கரத்தில் இருந்து, எல்லா தீமைகளின் கரத்தில் இருந்து, எல்லா வியாதிகளின் கரத்தில் இருந்து, எல்லா அக்கிரமத்தின் கரத்தில் நின்று அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த எல்லாருமே இந்த ரட்சிப்போடு நின்றுறோம். அதுதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா பிரதர்? ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டோட அன்பு ருசி பார்த்துட்டேன் பிரதர், சூப்பர் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதோட நின்றுடாதீங்க. ரட்சிப்போட நிக்கல வாழ்க்கை. வசனம் என்னமோ சொல்லுது? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த நிலை, ரட்சிப்போட சால்வேஷன்ற அந்த நிலைமையிலே நின்றுடாதீங்க. அதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கு. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்க மேல ஆண்டுடைய திட்டம் ஒன்று இருக்கு. நீங்க மட்டும் லைஃபை காப்பாத்தியாச்சு, அப்பா நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் நல்லா தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மோட்லயே இருந்துடாதீங்க. அதுக்கு அடுத்த ஒரு மோடு இருக்குது. என்ன தெரியுமா? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
இங்கே பாருங்க, நிறைய பேர் வாசல்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். வாசல்கிட்டே நின்று உள்ளே இருந்து இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேய்ச்சல் உள்ளே இருக்குதான்னு வெளியே இருந்து பார்க்குற வரைக்கும் மேய்ச்சல் தெரியாதுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க உள்ளும் புறமும் போகணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதோட நிற்காதீங்க, உள்ளும் புறமும் போங்க. அந்த கர்த்தருக்குள்ள போங்க. அவர் நான் வாசல் என்கிறார். அந்த வாசல் வழியா உள்ள போய் பாருங்க. நீங்க பார்க்காத மேய்ச்சல் உள்ளே இருக்கிறது. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரதர் அண்ட் சிஸ்டர், ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நிறைய புலம்புறீங்க. உள்ள போங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், உள்ள போங்க. அவர் உள்ள போங்க. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நீங்க உங்களுக்கு தேவையான மேய்ச்சல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. உள்ளும் புறமும் போகணும். நீங்க தான் நிக்கிறீங்களே, ரட்சிக்கப்பட்ட இடத்துலயே நிக்கிறீங்களே, சேர் போட்டு உக்காந்துட்டீங்களே, சில பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் கதவை தட்டி, எப்பா என்னப்பா இங்கேயே படுத்துட்டு ஏஞ்சி உள்ள போப்பான்றாரு, எனக்குள்ள வாப்பான்றாரு. நான் வாசல் தான்ப்பா, எனக்குள்ள போ, எனக்குள்ள நன்மைகள் இருக்கிறது. வெளியவே நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் பிரதர், போதும், ரட்சிக்கப்பட்டுட்டேன். இல்லை, அதுக்கு மேலே இருக்கு. நான் உனக்கு ஆச்சரியங்கள் வச்சிருக்கிறேன், அதிசயங்கள் வச்சிருக்கிறேன். என்னுடைய அன்பின் நதியில் வா, என் டீப் லெவலில் வா, வேதத்தில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஜெபத்தில் உட்காரு, என்னை ஆராதி துதி, என்னோட அன்பில் வா. நான் ஓன் போஜனத்தை சாப்பிட்றேன், நீ ஏன் போஜனத்தை சாப்பிடு. நான் ஓ மேலே படர்ந்துருக்கிறேன், நீ ஏன் மேலே படர்ந்துரு. நான் உனக்குள்ள நிலைத்திருப்பேன், நீ எனக்குள்ள நிலைத்திரு. உள்ள வா, டீப் லெவல் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துரு, ஆண்டவருடைய உன்னதமான உறவுக்குள்ளே வந்துரு. உள்ள போகும்போது அங்கு ஒரு நல்ல, உள்ள வரும்போது அங்கு ஒரு நல்ல மேய்ச்சல் இருக்கும். கர்த்தரின் மேய்ச்சல், கடவுளின் மேய்ச்சல். மேய்ச்சல் எதெல்லாக்கு பசியாக இருந்தீங்களோ, உங்கள் ஆத்துமா எதுக்கெல்லாம் ஆசையாக இருந்துச்சோ அதெல்லாம் உள்ளதான் திருப்தியாகும். வாசலில் திருப்தியாகாது பிரதர் அண்ட் சிஸ்டர். கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வாசல்கிட்டயே நிற்காதீங்க. ஆண்டவர் உங்களை வாசலில் நின்றுட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்படுவான், அப்புறம் உள்ளும் புறமும் சென்றுட்டு இருக்கு, வெளியவே நிற்காதீங்க. சில பேர் வெளியவே நின்று புலம்பிட்டு இருக்கீங்க, பிரதர் மேய்ச்சல் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், மேய்ச்சல் வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை மேய்ச்சல். கிறிஸ்துவுக்கு உள்ள மேய்ச்சல் இருக்கிறது. அவருக்குள்ள வரணும், அவருக்குள்ள டீப் லெவல் போகணும். அவன் உள்ளும் புறமும் செல்லணும். உள்ள போங்க. அங்கே விஸ்தாரமான இடங்கள் இருக்கிறது, அங்கே பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அங்கே பெரிய ஊழியம் இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. உங்கள் ஆசைகள் தீர்க்கப்படுகிறதற்கான மேய்ச்சல் அங்கே இருக்குது. உங்க ஊழியத்திற்கு தேவையான மேய்ச்சல், உங்கள் தரிசனத்திற்கு தேவையான மேய்ச்சல், உங்கள் சபைக்கு தேவையான மேய்ச்சல், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான மேய்ச்சல், உங்கள் சுகத்திற்கு தேவையான மேய்ச்சல், உங்கள் சரீரத்திற்கு தேவையான மேய்ச்சல் எங்க இருக்குது? வாசல்ல இருக்கா? இல்ல, இயேசுவுக்குள் உள்ளும் புறமும் சென்று உள்ளே பார்க்கும்போது அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள போய் மேய்ச்சலை என்னென்ன தேவையோ அடடடா எல்லாம் உள்ள இருக்குது. ஒன்று குறையா இல்லை, ஒன்று குறையா இல்லை. எனக்கு தேவையான எல்லா மேய்ச்சலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆனால் என்ன விஷயம்? உள்ள வா, உள்ள வந்தால் தானே உனக்கு தெரியும். வாசலில் உட்காந்துட்டு எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அதுக்கு ஒரு 40 நாள் உபவாசம், அதுக்கு நான் ஒரு அழுவை, ஒரு புலம்பல் எதுக்கு? அவர் தான் சொல்லிட்டார்ல. அவர் என்ன சொல்றாரு? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தா உள்ள வந்துட்டானா அவன் ரட்சிக்கப்படுவான். அவ்வளவுதான். வந்துட்டீல, நானே வாசல்னு கண்டுபிடிச்சிட்டேன், என் வழியா நீ வந்துட்ட, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இயேசு தான் வழின்னு பார்த்துட்டேன், இயேசு என்ற வழியில் உள்ள வந்துட்டேன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தா உள்ள வந்துட்டேன். வந்துட்டுக்கு அப்புறம் அவன் ரட்சிக்க போறான். ரட்சிக்கப்பட்டுட்டு அவர் என்ன சொல்றான்னா, வந்ததோட நிற்காத, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. உள்ள போனால் அங்கே மேய்ச்சல் இருக்கு. உனக்கு மேய்ச்சல் அங்கே தான் இருக்கு, உலகத்தில் இல்லை. உலகத்தில் போய் தேடாதீங்க. பாவத்தில் என் மேய்ச்சல் இருக்கா, சாத்தான்ட்ட என் மேய்ச்சல் இருக்கான்னு கேட்காதீங்க. அங்கே இருக்கிற மேய்ச்சலே வேற. அது சாத்தானின் மேய்ச்சலுக்குள்ளே போயிடாதீங்க. அது உங்களை கொன்னுடும், உங்களை அழிச்சிடும்.
உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அது நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். சாத்தானின் மேய்ச்சல் வேணாம். இங்கே கடவுளின் மேய்ச்சல் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேய்ச்சல் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மேய்ச்சல் உங்களை திருப்தியாக்கும். அது மாத்திரமல்ல, அந்த மேய்ச்சல் உங்களை திருப்திப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு 1000 ஜனங்களை, லட்ச ஜனங்களை, கோடி ஜனங்களை அது திருப்திப்படுத்தும். அந்த மேய்ச்சலை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. யோசேப்பு கண்டார் பார்த்தீங்களா? அந்த மேய்ச்சலை அநேகருக்கு எடுத்து கொடுத்தார். அநேகரை ஜீவனை காப்பாற்றினார். அநேகருடைய ஜீவன்கள், நாடுகளின் ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று நம் மூலமாக நாடுகளின் ஜீவன்கள் காக்கப்படும். பல நாட்டின் தலைவர்கள் காக்கப்படுவார்கள். பல நாட்டின் ஜனங்கள் காக்கப்படுவார்கள். அந்த மேய்ச்சலை, கிறிஸ்து என்னும் மேய்ச்சலை அந்த உலகத்திற்கு காட்டதான் ஆண்டவர் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது. யோவான் 15:5 பார்க்குறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் மிகுந்து நிறையா இருக்குதா? அதான் இல்லை பிரதர். பணம் இருக்குதா? இருக்குது, ஆனால் நிறையா இல்லை பிரதர். சுகம் இருக்குதா? இருக்குது, ஆனால் நிறையா இல்லை பிரதர். ஊழியம் இருக்குது, அழைப்பு இருக்குது, தரிசனம் இருக்குது, ஆனால் நிறைய ஓப்பன் டோர்ஸ் தெரியல பிரதர். ஒரு இருக்குது, எல்லாமே கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் அது நிறையா இருக்கிற மாதிரி இல்லை பிரதர். கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர். என்ன ரீசன்? வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? எப்பா, நான் திராட்சை செடி, நீ கொடிகள். அவர் என்ன சொல்றார்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கிறோம், கொஞ்ச நாள் அப்படியே வெளியே யூட்டன் போட்டு எங்கேயா போயிடுறோம். கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கிறோம், கொஞ்ச நாள் டேக் டைவர்ஷன், அப்படியே டைவர்ட் ஆயிடுறோம். கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கிறோம், அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுறோம், அப்புறம் மறந்துடுறோம் நம்மளே. அவர் நம்ம சொல்கிறாரு? நிலைத்திருந்தால். நல்லா பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, மிகுந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணுமா? பெஸ்ட் லைஃப் வேணுமா? பெஸ்ட் மினிஸ்ட்ரி வேணுமா? பெஸ்ட் ஃபேமிலி வேணுமா? பெஸ்ட் ஒய்ஃப் வேணுமா? பெஸ்ட் ஹஸ்பண்ட் வேணுமா? பெஸ்ட் இன்கம் வேணுமா? பெஸ்ட் வீடு வேணுமா? பெஸ்டான வரங்கள், கிஃப்ட்ஸ் வேணுமா? என்ன தெரியுமா? கடவுளுக்குள் நிலைத்திருக்கணும். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரனால ஆசீர்வாதமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து போயிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது. ஏசப்பா என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. அவர் நம்மக்கிட்ட நிலைச்சிருக்கிறதுக்கு கேரண்டிங்க. 100%, 200% என்ன இருக்கிறாரு? நிலைச்சு நிற்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. வாசற்படியில் நின்று தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வெளிப்படுத்துதல் 3:20 பார்த்தா அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு உள்ளே வரத்துக்கு. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சில நாள் கதவை திறக்கிறோம், ஒரு சில நாள் தட்டப்படுகிற கதவின் சத்தத்தை கேட்டும் துணிகரமாய் கதவை அடைத்து வைக்கிறோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய தட்டுகிற சத்தத்தை காது இருக்கிறவங்க கேட்டுக்குவாங்க. கேட்ட உடனே கதவை திறந்துடுங்க. அதான் அவர் சொல்றார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள். அல்லேலூயா. 1-2 ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப கனிகள். நமக்கெல்லாம் மிகுந்த கனின்றது சுத்த தமிழ். நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால் நிறைய கனிகள், நிறைய ஆசீர்வாதம், அதிகமான ஆசீர்வாதம், ரொம்ப ரொம்ப பெருசான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. பூத்து குலுங்கும், காய்ச்சி கனிதரும் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. 15 அதே 2வது வசனம் நம்ம பார்க்குறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்,
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை படித்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுங்க. கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுகிறார். அதை விட்டுறீங்க, நான் அதை கூட பேச விரும்பலை. என்ன சொல்கிறாருன்னா, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாங்க. பாருங்க, நீங்கள் மட்டும் கனி கொடுக்குறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுச்சு. கனி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. கனி கொடுக்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் உடனே இறங்கி வந்து உங்களை சுத்தம் பண்ணுகிறார். யார்? பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அவர் வந்து சுத்தம் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இல்லைங்க. பாருங்க, அவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிதா நீ கனி கொடுக்குறன்னு தெரிஞ்சிடுச்சு. என்னம்மா பண்ணுறாரு? இறங்கி வராருங்க. நீ கனி கொடுக்குறியாப்பா? கனி கொடுக்க ஆசைப்படுறியா? கனி கொடுக்கணும்னு நீ ஸ்டெப் எடுக்கிறியா? உனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சா? உடனே அந்த கனி கொடுக்க, அதிக கனிகளை கொடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. நம்ம கனி கொடுக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டோம், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓ, என் குழந்தை கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சா, அந்த குழந்தைக்கு நான் என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன். இறங்கி வந்து சுத்தம் பண்ணுகிறார். இந்த செடி வளர்க்குறவங்க பாருங்க, இந்த செடி உரம்லாம் போட்டு வளர்ப்பாங்க. அதில் பாதி செடி செத்துரும், சில செடி தான் நல்லா பூத்து காய்த்து நல்லா வரும். வந்த உடனே அதை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, செத்து போனதை விட்டுருவாங்க. இது நல்லா ஒரு கனி 2 கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா உடனே என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு ஒரு எரு போட்டு, அதுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி, அதுக்கு நல்லா ஒரு வேலி அடைச்சி, எப்பா இது கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இது விட்டுறக்கூடாது, எந்த பூச்சி இதை அரிச்சிடக்கூடாது, அதை சுத்தம் பண்ணி அதுக்கு மருந்து அடித்து அதை கேர் பண்ணி, அதுதான் பிதாவாகிய தெய்வம் செய்கிறார். பாருங்க, நீங்கள் நம்ம மட்டும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், பிதாவோட கேரை பார்ப்போம். எழுதி வச்சுக்கோங்க, பிதாவோட காடோட கேர் வருது, பரலோக ராஜ்யத்தின் கேர் வருது, அவருடைய ப்ரொடெக்ஷன் வருது, அவருடைய பாதுகாப்பு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுறார். கொஞ்சம் அப்படி கொஞ்சம், அந்த கொஞ்சம் மாவு மாதிரி, அந்த கொஞ்சம் எண்ணெய் மாதிரி, அந்த கொஞ்சம் வேக மாதிரி, கொஞ்சத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டடடா, நீ ஸ்டெப் எடுத்து வைக்கிறியாப்பா, நிறைய கனி கொடுக்கறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். பிரதர், என்னால் கொஞ்சம் தான் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதை செய்யுங்க. அது பார்ப்பார் ஆண்டவர். ஓ, கொஞ்சம் கனி வருதா, அதை நிறையா அந்த கொஞ்சம் கனியை இந்த உலகத்தை மிஞ்சுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15:7 பாருங்க, யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறது? ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? வரப்பா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். சிலது கிடைக்குதுங்க, சிலதை கேட்குறாரு ஆண்டவர், சிலதை கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன ரீசனு? நீங்கள் நிலைச்சிருக்கிறதுல கொஞ்ச நாள் இருக்கிறீங்க, அப்போ கேட்குறாரு, கொஞ்ச நாள் வெளியே போயிடுற ஆண்டவர் விட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. வசனம் சொல்லுதில்ல, நிலைத்திருந்தா, நீ நிலைச்சு நிற்கும் போது, கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது உன் சத்தம் கேட்கப்படுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. நீ பிசாசுக்குள்ளே போயிட்டு, நீ சாத்தானுக்குள்ளே போயிட்டு, நீ பாவத்துக்குள்ளே போயிட்டு, ஏன்னா நல்லா வைங்க ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு பணம் தாங்க ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு சொத்து கொடுங்க ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் நல்லா நிலைச்சி நிற்கிறது என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னா, நீங்கள் பாவத்தில் போய் சாத்தானுடைய ராஜ்யத்தில் போய் ஓஹோன்னு வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாரா? தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஓஹோன்னு வாழ்கிறதுக்கு, நல்லா வாழ்கிறதுக்கு அவர் ரத்தம் சிந்தி மறித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து வச்சா, நம்ம ஆட்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் போய் சாத்தானுடைய ராஜ்யத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? முடியாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே பழி போட்டுறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார் பிரதர். அவர் ஜெபத்தை கேட்குறாரு, இந்த அம்மா ஜெபத்தை கேட்குறாரு, ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த அம்மா அந்த பிரதர்லாம் நிலச்சி இருக்கிறாங்க பிரதர், நிலச்சி இருக்கிறாங்க, அதான் கேட்குறாரு.
கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அவர் அன்பில் நிலைத்திருங்க. கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 15:8 பாருங்க, யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சில பேருக்கு ஐயோ அந்த கனிலாம் வேணாம் பிரதர், மிகுந்த கனிகளை நல்லா வாழ்கிற வாழ்க்கை நான் பிரதர், தாழ்மையாக இருக்கிறேன் பிரதர், சிம்பிளாக வாழணும் பிரதர், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு வாழக்கூடாது பிரதர், நல்ல ஐஸ்வர்யமான வாழக்கூடாது, செழிப்பாலாம் வாழக்கூடாது. இன்னும் சில பேருக்கு பிரதர் கொஞ்சம் நோய் நொடியெல்லாம் இருக்கணும் பிரதர், அப்போ தான் கர்த்தரை தேடுவோம். சில பேர் சொல்கிறாங்க நோய் நொடியெல்லாம் இருக்கணுமா, அப்போ தான் நம்மளாம் கர்த்தரை தேடுவோம் பிரதர், இல்லைனா ஆண்டவரை மறுதளிச்சிருவோம்ல, தேட மாட்டோம்ல அப்படின்னு. வேதம் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. இவங்களாம் புதுசாக ஒரு பைபிளை எழுதுகிறாங்க, இவங்க ஒரு பைபிளை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உன் தாழ்மையெல்லாம் தூக்கி ஓரமாக வை. தாழ்மையா இதெல்லாம் நான் தாழ்மை பிரதர், அப்படியே நான் தாழ்மையாக இருக்கேன், தாழ்மையை நான் காட்டுறேன். ஆண்டவரே எனக்கு எதுவும் வேணாம். எப்போ ஆண்டு சொல்கிறார், ஒன்றை இங்கே பெரிய ஆளாக காட்டுறதுக்கெல்லாம் இது செய்யலப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, பிதாவானவர் மகிமைப்படணும், அதை தெரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருந்தா தான்டா பிதாவானவர் மகிமைப்படுவார். நீயே இப்படி மோசமாக இருந்தீன்னா என் நாமத்துக்கு என்ன நடக்கும்? ஆண்டு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிகிச்சராய் இருப்பீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம நல்லா இருந்தால் தாங்க ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம ராஜா மாதிரி ராணி மாதிரி இருந்தால் தாங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம பரிசுத்தமாக நம்ம ஆவிக்குரிய வரங்களில் நிரம்பி ஊழியம் செஞ்சாதாங்க ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். சில பேர் ஊழியத்தில் கூட வரங்கள்லாம் வேணாம் பிரதர், அபிஷேகம்லாம் வேணாம் பிரதர், பரிசுத்தமாக மட்டும் நான் வாழ்ந்துட்டு போயிடும் பிரதர். வரங்களும் அபிஷேகங்களும் இல்லைனாலே நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் நல்லா இருப்பதனால, நீங்கள் செழிப்பாக இருப்பதனால, நல்ல பரிசுத்தமாக இருப்பதனால, தேவனுக்கு பிரியமாக இருப்பதனால, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, நல்லா ஊழியம் செய்கிறதுனால, நல்லா குணாதிசயங்களோடு எல்லாருடைய அன்பு செலுத்துவதனால, கனியுள்ள வாழ்க்கை வரங்களுள்ள வாழ்க்கை வாழ்வதனால என் பிதாவானவர் மகிமைப்படுவார். இதெல்லாம் ஏன் எதுக்கு? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக இருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணும், செழிப்பாக வாழணும், கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழணும். நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என் பிதாவானவர் மகிமைப்படணும், இந்த கான்சியஸ் வரணும். நீங்கள் நம்ம நல்லா இருந்தால் தான் பிதாவானவர் மகிமைப்படுவார். நம்ம நல்லா வாழலைன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னா, நம்ம வாழ்க்கை நாரிச்சின்னா பிதாவானவர் எப்படி மகிமைப்படுவார்? வசனம் சொல்லுது, அப்பா நீங்கள் நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நல்லா செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வரங்களோடு ஊழியம் செய்யணும், பரிசுத்தமாக வாழணும், எல்லாரையும் நேசிக்கணும், பவர்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணணும், பிசாசுகளை துரத்தணும், நல்லா பலதரப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசணும், கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்யணும்னு இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். ஏன் தெரியுமா? அதனால தான் பிதாவானவர் மகிமைப்படுவார். நீங்களாம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர்தான் வாசல், உங்கள் வழியாய் நாங்கள் உட்பிரவேசித்தால் நாங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம், நன்மையானதை கண்டடைவோம். அந்த மேய்ச்சலெல்லாம் எதுக்கு? நாங்கள் நல்லா இருப்பதற்காக. நாங்கள் உங்களையும் நீங்கள் எங்களையும் நிலைச்சிருக்கும் போது நாங்கள் ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவாகிய தெய்வம் அவர் நாமும் மகிமைப்படுன்றதை நாங்கள் பார்த்தோம். எஸ் லார்ட், நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கணும், நாங்கள் நல்லா வாழணும். காரணம், எங்கள் கடவுளின் நாமும் மகிமைப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருப்பார்களாக என்று சொல்லுகிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்களாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் நல்லா இருப்பார்களாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் விசுவாசிகள் எல்லோரும் நல்லா இருப்பார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாரும் நல்ல நிலைமையை அடைவார்களாக, எல்லாரும் பிரகாசிப்பார்களாக, எல்லாரும் நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
இரவு நேரத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கனவுகள் மூலமாய் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசுங்க. கர்த்தரின் வார்த்தை உண்டாகட்டும். ஜீசஸ் நல்ல வாழ்க்கை நாளை விடியும் போது அநேகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. மிகுந்த கனிகளை பார்ப்பீர்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நாளைக்கு விடியும் போது அநேக நல்ல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நாளைக்கு விடியும் போது உங்கள் ஃபோனில் நல்ல மெசேஜஸ் வந்திருக்கும். நிறைய மெசேஜஸ், நல்ல கால்ஸ் வரும். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நாளை தினம் அடுத்த கட்டத்திற்குள் நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஒரு புதிய வழிகள், புதிய பாதைகள் நாளை தினத்திலே உங்களுக்கு பிறக்கப் போகிறது. கர்த்தர் உங்களுக்கு அநேக புதிய வழிகளை காட்டப் போகிறார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவைகள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு இரவும் 10 மணி முதல் 10:30 மணி வரை ரிவைவல் நைட் மூலமாக நீங்கள் இந்த ஜாய் டிவியில் கண்டுகளியுங்கள். அது மாத்திரமல்ல, ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலிலும் நாங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். அதை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. God bless you.